22. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். இயேசு முதல் சொல்றார், தேவனிடத்தில் என்ன பண்ணுங்க, விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். இன்னொரு இடத்துல சொல்றார், என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனை விசுவாசிக்கணும், இயேசுவை விசுவாசிக்கணும். சொல்லுங்க, தேவனை விசுவாசிக்கணும். இப்போ தேவனை எப்படி விசுவாசிக்கணும் அப்படின்னா, இயேசுவை மரித்தோலிருந்து எழுப்பினார் என்று தேவனை விசுவாசிக்கணும். இயேசுவை எப்படி விசுவாசிக்கணும்? 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார் என்று விசுவாசிக்கணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி நடக்கும்போது என்ன உண்டாகுமா, நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கும் எழுப்பப்பட்டு இருக்கிறாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. யாருக்கு பாவத்தை மன்னிச்சு நீதி ஆக்குறாரு அப்படின்னா, தேவன் மரித்தோரிலிருந்து தமது குமாரனை எழுப்பினார் என்று விசுவாசிக்கும் போது அவர்கள் வாழ்க்கையில பாவம் அகற்றப்பட்டு நீதி உண்டாகும். சொல்லுங்க, பாவம் அகற்றப்பட்டு நீதி உண்டாகும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாவம் அகற்றப்பட்டு என்ன உண்டாகுங்க? நீதி உண்டாயிடும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னொரு இடத்துல நீங்க வாசிங்களேன், ஒரு நிமிஷம். ரோமர் 11. ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற நம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. விளங்குதா? ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பினார். சொல்லுங்க, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பினார். தேவன் எப்படி மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார்னா, தம்முடைய ஆவியானவரை கொண்டு தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பினார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒன்னும் குழப்பமே படக்கூடாது. தேவன் எழுப்பினார். எப்படி எழுப்பினாரு? தம்முடைய ஆவியினாலே அவரை மரித்தோரிலிருந்து என்ன பண்ணார்? உயிரோடு கூட எழுப்பினார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ தேவன் அந்த ஆவியானவரை கொண்டு கிறிஸ்துவை யாரெல்லாம் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நான் சொல்றேன், சாவுக்கு ஏதுவான சரீரங்கள் எல்லாம் என்ன பண்ணா, இயேசுவுக்கு எப்படி உயிரடைஞ்சது போல உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணோம்? உயிரடையும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம். இப்போ திருப்பி அப்போஸ்தலர் 2 வந்துருவோம். திருப்போம். அப்போஸ்தலர் 2 அதிகாரம். தேவன் அவருடைய மரண உபாதையின் கட்டை அவிழ்த்து அவரை மரணத்தில் கட்டப்பட்டு கூடாது இருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் பலபரிசத்தில் இருக்கிறார், அதனால் என் இருதயம் மகிழ்ந்து என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண மாட்டீர், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே எனக்கு சந்தோஷத்தினாலே என்ன பண்ணுவீர்? நிரப்பும் என்று சொல்லி இருக்கிறான். கவனிங்க, கவனிங்க. இப்போ இது பேதுரு வந்து பிரசங்கம் பண்ணுறான். என்ன பிரசங்கம் பண்ணுறான்? இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கம் பண்ணுறான். உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது அவன் என்ன சொல்கிறான்? தாவீது இயேசு பிறந்து வாழ்ந்தது ஒரு காலம், அவர் முடிச்சிட்டாரு. அவருக்கு பிறகு வந்து பேதுரு வந்து என்ன பண்ணுறாரு? இந்த உயிர்த்தெழுதலை பேசுகிறாரு. இந்த பேதுரு முதல் உயிர்த்தெழுதலை பேசும்போது எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக தாவீது கூட என்ன பண்ணி சொல்கிறான்? இந்த உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லி இருக்கிறார் என்பதை குறித்து என்ன பண்ணுறான்? அவன் கோட் பண்ணுறான். சொல்லுங்க, கோட் பண்ணுறான். என்ன கோட் பண்ணிக்கிறான்? இயேசு கிறிஸ்து என்பவர் வருவார், அவர் மரிப்பார், அவர் உயிரோடு கூட எழுவாருன்னு என்று சொல்லி என்ன பண்ணுறான்? கோட் பண்ணுறான்.
அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி கொண்டிருக்கிறேன், அவர் அசைக்கப்படாதபடி அவர் என் வலபரிசத்தில் இருக்கிறார், அதனால் என் இருதயம் மகிழுது, என் நாவு கலிகூறுது, என் மாம்ச நம்பிக்கையோடு தங்கியிருக்கும், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்த அழிவை காண ஒட்டீர், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உமது சன்னிதானத்தில் என்னை சந்தோஷத்தினால் என்ன பண்ணுவீர், நிரப்பும் என்று சொல்லியிருக்கிறான். பாருங்க, தாவீது வந்து சொல்லியிருக்கிறானா என்னன்னா, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடுவது இல்லை. சொல்லுங்க, இந்த என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடுவதில்லை, அதே நேரத்தில் ஜீவ மார்க்கத்தை எனக்கு என்ன பண்ணுவீங்க, தெரியப்படுத்தி முடிவிலே என்னை சந்தோஷத்தினால என்ன பண்ணுவேன், நிரப்ப இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதனால சொல்ல, என் இருதயம் மகிழ்கிறது, என் நாவு என்ன பண்ணுது, நம்பிக்கையோடு கூட தங்கி இருக்கும் என்று சொல்றான். இந்த வசனம் எங்க சொல்லுது? திருப்பி போம், சங்கீதம் 16. சங்கீதம் 16. எட்டிலிருந்து வாசிப்போமா? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால், பாருங்க இதே சொல்ற, அவர் எனது வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, ஆகையால் என் இருதயம் பூரித்தது, ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும், என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், என் ஆத்துமாவை நீ என்ன பண்றது இல்ல, பாதாளத்துல விடுவதில்லை, உம்முடைய பரிசுத்தவான்களை அழிவை காண வெட்டீர், உம்முடைய பரிசுத்தவான் அழிவை காண வெட்டீர், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும், வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. கவனிங்க கவனிங்க கவனிங்க, இந்த வசனத்தை தீர்க்க தரிசனமா தாவீது என்ன பண்றான், சொல்றான். என்னன்னா, என் ஆத்துமாவை பாதாளத்தை விட மாட்டீர், முது பரிசுத்தரின் அழிவை நீ காண மாட்டீர், ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தி பரிபூர்ண ஆனந்தமும் என்னது ஆனந்தமும் உம்முடைய வலபரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இந்த தீர்க்க தரிசனத்தை இவன் என்ன சொல்றான், இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே தம்முடைய சந்ததியில் இயேசு கிறிஸ்து பிறப்பாரு. அப்படி பிறக்கும் போது அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் மரிப்பார், மரித்தாலும் அவர் என்ன பண்ண மாட்டார், பாதாளத்தை விட மாட்டாங்க, அந்த மாம்சம் அழிவை காணாது. தேவன் என்ன பண்ணுவார், அவரை மரித்தோர்லேருந்து எழுப்பி அவரை என்ன பண்ணுவார், பரலோகத்துக்கு கொண்டு போய் நித்திய ஆனந்தமும் சந்தோஷத்தை கொடுத்து தேவனுடைய பலப்பரிசத்திலே அவருக்கு ஒரு இடத்தை என்ன பண்ணுவார், உண்டாக்குவார் என்று என்ன பண்ணுறான் தாவீது சொல்கிறான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ திருப்பி எடுத்துக்கோங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. பாஸ்டர் நான் முடிக்கணுமா, எங்கே ஆள் காணோம் பாருங்க, நோ ரிப்போர்ட். சரி, வசம், என் ஆத்துமாவை பாதாளத்தை விட உங்கள் பரிசுத்த அழிவை காண மாட்டேன், ஜீவ மார்க்கத்தை என்னை தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்தில் என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களோடு கூட தைரியமாய் பேசுவதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் இருங்க, நான் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான், அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாக இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், மாம்சத்தின்படி உன் சந்ததியில் கிறிஸ்துவை எழும்பி வர பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணிதை அறிந்திருந்தபடினால்
அவன் கிறிஸ்துனுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ விளக்கம் கொடுக்கிறார். இந்த 2ஆம் அதிகாரத்தில் விளக்கம் கொடுக்கிறார். கொஞ்சம் கவனிங்க. என்ன விளக்கம் கொடுக்கிறாரு அப்படின்னா, தாவீது இதை தன்னை குறித்து சொன்னானா கிறிஸ்துவை குறித்து சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிஃபை பண்ணுறார். என்னன்னா, தாவீது தன்னை குறித்து சொல்லலை. தன்னை குறித்து சொன்னானா அவன் கல்லறை என்ன பண்ணுது, இன்னும் இன்னைக்கு அங்கே இருக்குது. அப்போ அவன் தன்னை குறித்து சொல்லலை, யாரை குறித்து சொல்லியிருக்கிறான் அப்படின்னா, கவனிங்க, யாரை குறித்து சொல்லியிருக்கிறான் அப்படின்னா, தன்னுடைய சந்ததியில் கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறபடினால, அவனுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறபடினால, நிச்சயமான கிருபையை தாவீதுக்கு தருவேன், உன் சந்ததியில் ஒரு கொம்பை உண்டாக்குவேன், உன் சந்ததியில் என்னது ஒரு வம்சத்தை நான் உண்டாக்குவேன், அவரை கிறிஸ்துவை எழும்பி வர பண்ணுவேன் என்று இவனுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறபடினால தாவீது நம்பிக்கையோடு சொல்கிறான், ஒருவர் வருவார், அவர் தான் யார், தேவன் சொன்ன ஒருவர் வருவார், மரிப்பார், ஆனால் மரிச்சா கூட பாதாளத்தில் இருக்க மாட்டார், அவர் அழிவை காண மாட்டார், அவர் என்ன பண்ணுவார், மரித்தோலிருந்து எழும்புவார், பிதாவின் வலபரசத்தில் போய் அமர்ந்திருப்பார், அவருடைய சன்னிதானத்தில் பேரின்பமும் பேரானந்தம் உண்டாகும் என்று சொல்லி தாவீது யாரை குறித்து சொல்கிறானா, தேவன் தமக்கு வாக்கு பண்ணின மேசியாவை குறித்து தான் என்ன பண்ணுறான், இப்படி சொல்லி இருக்கிறான் என்று சொல்லி பேதுரு என்ன பண்ணுறாரு, கோட் பண்ணி காட்டுறார். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ கிறிஸ்துவை ஆத்துமா பாதாளத்தை விடப்படவில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் குழித்தெழுதலை இப்படி சொன்னான். கவனிங்க, இயேசு பிறக்கல. கவனிங்க, இயேசு விசுவாசத்தை குறித்து நான் சொல்றேன். இயேசு பிறக்கல, இயேசுவை இன்னும் காணல, இவன் சந்ததியில் பிறப்பாருன்னு மட்டும் சொல்லிட்டாரு. இவன் பிறப்பாருன்னு சொன்னது மாத்திரம் இல்லாமல் இவன் என்ன பண்ணுறான், தீர்க்கதரிசனம் சொல்கிறான், பிறக்கிறத மட்டும் இல்லை, அவர் மரிச்சாலும் அவர் மாம்சம் என்ன பண்ண கல்லறையில் இருக்காது, அவர் உயிரோடு கூட எழும்ப பண்ணுவேன் தேவன் சொல்லிக்கிறாரு, அவரை எழுப்பி பிதாவின் வலப்பரத்தில் கொண்டு போயும் செல்வார் என்று சொல்லி பிறக்காத சந்ததியின் மேலே, பிறக்காத வாக்குத்தத்தத்தின் சந்ததியின் மேலே விசுவாச கண்ணில் எப்பயோ 1000 ஆண்டுகள் நடக்க போகிறத அவன் என்ன பண்ணான், முன்கூட்டியே என்ன பண்ணான், தாவீது பார்த்தான். இந்த விசுவாசம் என்ன பண்ணுது, முன்கூட்டியே பார்த்தான் நடக்க போகிறது. இதெல்லாம் எது, அவர் உயிர்த்தெழுதல் வரைக்கும் பார்த்தான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், அவன் நடக்காததை நடந்து முடிந்ததை என்ன பண்ணுறான் பார்க்குறான். நம்மெல்லாம் நடந்து முடிந்ததை இப்போ தூரத்துலேருந்து பின்னாடி இருந்து பார்க்குறோம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ பாருங்கள், இந்த நடுவில் இந்த கேமரா இருக்குதுன்னு வச்சுங்க, அங்கேருந்து ஒருத்தர் பார்க்குறாங்க, நான் இங்கேருந்து ஒருத்தர் பார்க்குறேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தாவீது அவருடைய முன்பக்கத்தை, அவர் பிறப்பதற்கு முன்பான காரியங்களை பார்த்தான். நாம் இப்போ எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அவர் பிறந்து உயிர்த்தெழுந்த எல்லாம் முடிச்சிட்ட பிறகு அவர் செய்து முடித்த காரியத்தை பார்க்குறோம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவர் செய்ய போகிற காரியத்தை தாவீது பார்த்தான், நாம் செய்து முடித்த காரியத்தை நாம் பார்க்குறோம். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், எதுங்க ரொம்ப கஷ்டம், இதில் எது கஷ்டம், எதுங்க கஷ்டம்? அவனும் வார்த்தையை மாத்திரம் பார்த்து இப்படி நடக்கும், இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி விசுவாசான். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனால் நம்ம இப்போ நடந்து முடிந்ததை ஹிஸ்டரியின் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக நம்பி நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ முன்பாக பார்க்கறது தான் கடினம், அதையே அவன் விசுவாசிச்சான். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமின் விசுவாசம் ஏன் பெருசு? தேவன் சொன்னபடியே நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புவதற்கு நம்பி ஒன்று கூட இல்லாமல் நம்பிக்கையோட விசுவாசித்தான் பாரு. அதனால தான் விசுவாசின் தகப்பன். நாமெல்லாம் நடந்து முடிந்ததை விசுவாசிக்கிறோம்,
அவங்க நடக்க போறத என்ன பண்ணாங்க? விசுவாசிச்சாங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசத்துக்கு ரெண்டு விதமான காரியம் இருக்குது. சொல்லுங்க, ரெண்டு விதமான காரியம் இருக்குது. நான் சொல்ற ரகசியம் சொல்றேன். நடக்க போறத விசுவாசத்தோடு பார்க்கறது, நடந்து முடிந்ததை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்றது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நடந்து முடிந்ததை இப்ப நடந்து முடிந்ததை விசுவாசத்தோடு யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன், சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டே இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவேறி கொண்டே இருக்கும். ஆமென். இப்ப சொல்றாரு பாருங்க, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சி. சொல்லுங்க, இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சி. இப்ப திரும்பி இன்னொரு இடத்துல எடுத்து பாருங்களேன். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. ஜீவாதிபதி கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். கவனிங்க, அன்றைக்கு அப்போஸ்தலர்களும் இயேசுவை விசுவாசித்தவர்களும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு என்ன பண்றாங்க? சாட்சிகள். எல்லாம் சொல்லுங்க, விட்னஸ். இயேசு சொன்னார், உலகம் முழுவதும் போய் எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க? சுவிசேஷத்தை அறிவிச்சு எனக்கு சாட்சிகளா என்ன பண்ணுங்க? இருங்கனர். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. உயிர்த்தெழுத யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சாட்சிகளாய் மாறுவாங்க. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. யாரெல்லாம் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ நான் சொல்றேன், அவங்களெல்லாம் தேவனுக்கு ஜீவனுள்ள சாட்சிகளா என்ன பண்ணுவீங்க? மாற போறீங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ தேவன் என்ன பண்ண போறாரு? இந்த உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் சாட்சிகளா வைக்க போறார். ஆமென். நான் சொல்றேன், நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாருங்க, நீங்க இயேசுவை நீங்க எழுப்பினார் என்று எப்போ நீங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ நான் சொல்றேன், நீங்க உங்களால சும்மா இருக்க முடியாதுங்க. நீங்க சாட்சிகளா மாறுங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார், 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 அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று எப்படி இந்த மகதலேனா மரியாள் அவர் உயிர்த்தெழுந்ததை போய் எல்லாருக்கும் போய் சாட்சி சொன்னார்களோ நான் சொல்றேன், உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? சாட்சிகளாய் மாற்றுவார். எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கடைசியாக பிரைஸ் தி லார்ட், ஒரு தகவலும் எனக்கு தெரிவிக்க மாட்டீங்க. முடிச்சிட்டுமா? 10 நிமிஷத்தில் முடிச்சிடணுமா? பாஸ்டர்மா கொஞ்சம் கூடுங்க. ஒரு தகவலும் கிடையாது. அங்கேருந்து இப்படி கையெல்லாம் காட்டலாம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, முடிச்சிடுறேன். நம்ம மூப்பரும் ரொம்ப ஜாலியாக அவரும் அங்கே இன்ட்ரெஸ்ட் வசனம் கேட்டுக்கலாம், இன்ட்ரெஸ்ட்டில் ஏஞ்சி போக மாட்டார். இப்போ பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அங்கேருந்தே சொல்லுங்க, என்ன விஷயம்? இங்கே இருக்கமாம்மா? சரி, முடிச்சிடலாம். கவனிங்க, தேவன் 33 படிங்க, இப்போ முடிக்கணும். தேவன் 33 படிங்க. அப்போஸ்தலர். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு, அவர் தேவனுடைய வலக்கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாக இதை பொழுந்தருளினார். ஹல்லேலூயா. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ என்ன சொல்றாரு கவனிங்க, ஒரு 2 காரியம் முடிக்க போறேன், முடிச்சிடுவேன். என்ன சொல்றாருன்னா, தேவன் என்ன பண்றாரு? தமது வலக்கரத்தினாலே பரிசுத்த ஆவியினாலே என்ன பண்றாருங்க? உயர்த்தப்படுகிறார். இயேசுவை என்ன பண்றாருங்க? உயர்த்தப்பட்டு பிதா அருளின வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமான இதை என்ன பண்றாரு? பொழிந்தருளுகிறார். கவனிங்க,
Praise the Lord. Hallelujah. என்ன பண்றாரு? Praise the Lord. Hallelujah. கவனிங்க, இந்த இயேசுவை உயிரோடு கூட என்ன பண்றாருங்க? எழுப்புறார். இந்த இயேசுவை தேவன் என்ன பண்றாரு? தமது வல கரத்தினாலே உயிரோடு கூட எழுப்பி இந்த பிதாவுடைய வாக்கு தத்தத்தை என்ன பண்றாருங்க? தருகிறவராக இருக்கார். கவனிங்க, ரெண்டு காரியத்தை சொல்ல போறேன் இப்பதான். இயேசுவை உயிரோடு கூட எழுப்பும் போது யார் இந்த இயேசுவை உயிரோடு கூட எழுப்புவதை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் என்ன பண்றார்? தரார்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? சில நேரத்தில் இந்த பரிசுத்த ஆவியின் வரம் எப்போ வரும் அப்படின்னா, உண்மையாகவே உளமாறவாகவே இயேசுவை தேவன் உயிரோடு கூட எழுப்பினார் என்று விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருள்வதை நம்முடைய வாழ்வில் என்ன பண்ண முடியும்? காண முடியும். எழுத்துப்பூர்வமாக இல்லை, உளப்பூர்வமாக நீங்கள் என்ன பண்ண? விசுவாசிக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உளப்பூர்வமாக நீங்கள் எப்போ விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தேவன் வந்து என்ன பண்ணுறாருங்க? தகப்பனாய் உங்களுக்கு மாறி, சொல்லுங்க, என்ன மாறுறாருங்க? தகப்பனாய் மாறி, தந்தையாய் மாறி தமது ஆவியை, பரிசுத்த ஆவியை என்ன பண்றாரு? உனக்கும் எனக்கும் என்ன பண்றாரு? தருகிறவராய் இருக்கிறாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால தான் உயிர்த்தெழுதலை நம்ம வந்து விசுவாசிக்கணும். சொல்லுங்க, உயிர்த்தெழுதலை என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கும் போது தேவன் என்ன பண்றாரு? தகப்பனாய் மாறி தமது பரிசுத்த ஆவியின் நன்கொடையினாலே, அருள் கொடையினாலே உங்களையும் என்னையும் என்ன பண்றாரு? நிரப்புகிறவராய் இருக்கிறாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார் என்று நீங்க விசுவாசிக்க விசுவாசிக்க பரிசுத்த